ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா அக்கா தொண்டை கட்டி போச்சே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. உண்மையாலே பேசக்கூட முடியலை. சரி, இருந்தாலும் எது ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சிகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். பேசும்போது கூட இங்கே வீங்குது பார்த்தீங்களா? ஏன்னா வாழ்க்கையில் உழைச்சி சம்பாதிக்கிறங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இதை பப்போ அங்கிட்டு போ. அதனால் உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த பணத்தோட அருமை தெரியாது. இதே டெய்லி ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க இல்லையா, கட்டட வேலை, மூட்டை தூக்குறவங்க, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த உடம்பு வலிக்காக ஒரு மருந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு காலைல தூங்கி எந்திரிச்சு அவங்கவுங்க வாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதே உழைக்காமல் உட்காந்து மற்றவங்கள வேலை ஏவி உட்காந்து ஒரு ஓனராக சம்பாதிப்பார் பார்த்தியா. மாதத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டி, பப்பு, டூரு, அப்படியே ஜாலியாக வந்து கேர்ள்ஸ் இப்படி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களாம் மூளையை கொண்டு போய் அவங்களோட மூளையை மற்றவங்கள வேலை செய்ய வச்சு சம்பாரித்து அந்த காசு வந்து உழைப்பாளர்கள் உழைக்கிறாங்க வர்க்கம் இருக்கல, அவங்க உழைச்சி கொடுக்குறதுனால அந்த காசோட அருமை அந்த ஓனருக்கு தெரியாது. ஆனால் உழைக்கிற அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பார்ல ஓனர், அன்னைக்கு அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோட ஒரு சினிமாவுக்கு போக, வெளியூர் போக, குடும்பத்தோட கறிமீன் நல்லா சமைச்சு சாப்பிட, நல்ல இந்த விசேஷங்களுக்கு போக, இந்த மாதிரி இருக்கும். ஏக்கா நீ இந்த பஞ்சு டைலாக்கெல்லாம் பேசுகிற, அது உனக்கு செட் ஆகாதும்பிங்க. நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, அதாவது எல்லோரும் நினைக்கிறத விட நான் சொல்கிறேன், எனக்கு இப்படி ஒரு மல்லிகை பொருள் வாங்கி இவ்வளோ கிலோவுக்கு இவ்வளோ பொருள், ஏன்னா இப்போ பொருள் கணக்கு போடும்போது ஒரு செட்டுக்கு இத்தனை கிலோன்னா 15-20 செட்டுக்கு கிலோவுக்கு இத்தனை செட்டு வரும். மூச்சு வாங்குது என்னால் பேச முடியல. இத்தனை செட்டு வரும்னு கால்குலேஷன் போட்டு மல்லிகை கடைக்காரவங்களுக்கு சொல்லி அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பி அதை காய போட்டு பக்குவமாக அதை திரும்பி வறுக்க வேண்டியதெல்லாம் பொன்னிறமாக, ஒரு நிமிஷம் கூட கறியிடக்கூடாது. அப்போ பொன்னிறமாக வறுத்து அதெல்லாம் செட்டு பண்ணி திருப்பி அதை கொண்டே மிஷினில் கொடுத்து அரைச்சி ஆற விட்டு திருப்பி நான் வீட்டில் கொண்டு வந்து அதை ஆற வச்சு அதுக்கு கவர் வாங்கி கொரியர் பூரா எழுதணும். இதில் ஒரு பேரோ ஒரு டோர் நம்பரோ இல்லை வந்து அட்ரஸோ. ஏன்னா நான் ஒரு படிக்காத தற்குறி, சுத்தமாக எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் அந்த நோட்டில் எனக்கு தெரிஞ்சது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அட்ரஸும் எனக்கு வந்தது இந்த வாட்டி ஒரு 2-3 பேர் தான் தமிழ். மிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. நான் எதிர்பார்த்தது ஒரு 20. இந்த 20லுமே அதிகமாக கொடுத்தது யான்னு கேட்டிங்கன்னா துர்காஸ்ரீ 2 கிலோ கொடுத்துருக்கா. அவளை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எப்போனாலும் காசு போட்டுருவாள். அவள் வந்து போட்டுட்ருக்கா 2 கிலோ. நம்ம கவிதா முருகன் அக்கா 2 கிலோ. அதுக்கப்புறம் ஒரு கிலோ. அதுக்கப்புறம் நிறைய பேர் 1/2 கிலோ. நம்ம 1/2 கிலோவை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம எப்போவுமே மேலேயே போகணும்னு நினைக்கக்கூடாது, கீழே இருக்கிறவங்களே யோசிச்சு பார்க்கணும். அப்படிங்கிறனால தான் 1/2 கிலோ ஆர்டரும் நான் எடுக்க ஆரம்பித்தேன். 1/2 கிலோ ஆர்டர் வந்து எனக்கு வேலை ஜாஸ்தி, பாக்கெட் போடணும் 1/2 கிலோ பாக்கெட்டாக. அப்படிங்கும்போது நேற்று நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா மசாலா வரும்னு சொன்னீங்க. ஏன்னா நான் கொடுத்த வார்த்தையோட நம்பிக்கை பார்த்தீங்களா, புதன்கிழமை வரும்னா அக்கா சொன்னால் வரும்னு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க சகோதரிகளே, எனக்கு கொஞ்சம் வெயில் பாருங்கள், இந்த மத்தியானம் வரைக்கும் நல்லா அடிக்குது, மத்தியானத்துக்கு மேலே டிம் ஆயிடுது. இப்போ இந்த பார்சலோட ஒரு 10 நாள் நான் ரெஸ்ட் விட்டுருவேன். ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா சத்தியமாக கடவுள் மேலே ஆணையா இது வந்து இப்படியெல்லாம் பண்ணி இந்த 1000, 2000, 3000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. ஆனால் உழைப்போடது சரிங்களா, உழைக்கும் போது இந்த காசு அந்த மாதம் கடைசி ஆகும்போது எங்கள் சம்பளம்லாம் தீர்ந்து போயிருக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு கை கொடுக்குது எனக்கு இந்த தொழில் அப்படிங்கிறத நான் உண்மையாலுமே உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அக்காவோட யார் என்ன ஏதுன்னு தெரியாது, என் கையில் நீங்கள் சமைச்சு பார்க்கல, இதில் என்ன நான் கலக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அக்கா வந்து செய்யும்போது சுத்தமாகவும் தரமாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்குற என் சகோதரிகளுக்கு முதல்ல நான் மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். 1000 பேர் என்னோட மசாலாவை குறைகள் சொல்லி அப்படி இப்படி ரேட்டு அதுன்னு சொன்னாலும் அப்படி இல்லை, அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் வாங்குறோன்னு சொல்லி நேற்று கூட பெங்களூர்லேருந்து என் சகோதரி கடைசி ஆர்டரா, அக்கா நான் இன்னைக்கு தாக்கா சமைச்சேன், நீங்கள் கொடுத்ததுலேருந்து நான் மட்டன் குழம்பு வச்சக்கா இங்கே பார்க்கான்னு சொல்லி அந்த இந்த ஃபோனில் வேறு இருக்குது, மட்டன் குழம்போட அந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தான். அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறக்கா, நான் காசு போடுறேன், நீங்கள் மசாலா அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கேன். அவளும் இங்கிலீஷ், அவளுக்கு தமிழ் தெரியாது. இந்த பிள்ளையை அனுப்பக்கூடிய இங்கிலீஷை பூரா ஒன்று ஒன்றா எழுதி நம்பரை பூரா எழுதி, இதில் இன்னொரு தங்கச்சி என்ன சொல்லிட்டா, அக்கா நீ ஒரு வாட்டி நம்பரை ஃபோன் நம்பரை தப்பாக எழுதிட்டாக்கா, நல்ல வேலை ரெகுலராக எங்கள் வீடு வந்து தெரியுங்கிறனால நானே விசாரிச்சிட்டாங்க. சாரிடி பிள்ளைகளா, அக்கா 20 ஆர்டர்லேயே புளி காக்கலாம், மணித்தூள் காக்கலாம், அது காக்கலான்னு இவங்க கேட்குறதுலே மறந்துடும். இந்த இப்போ 1 கிலோவுக்கு மேலே வாங்கக்கூடிய என்னோடய சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு சந்தனம் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம், ஏன்னா ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். 2வது நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா எப்போ வரும்னு. சத்தியமாக இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10
கரெக்டாக 10 மணிக்குள்ளேயே என் பெட்ரூமெல்லாம் ஒதுங்க வச்சு பாத்திரமெல்லாம் கழுவி வீடெல்லாம் கூட்டி அதுக்கப்புறம் இந்த இப்போ கூட கட்டில் அப்படி கிடக்கும் கோச்சுக்கிறாதீங்க முடியலை சரிங்களா. அக்கா ரொம்ப வேலை பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்க்க முடியலை. நீங்கள் எதிர்பார்த்த மசால் ரெடி ஆயிருச்சு, ரெடி பண்ணியாச்சு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தது வந்து இடுப்பு வலிக்கலையா, எனக்கு உண்மையாலுமே இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கண்ணீரே வருது. ஏன்னா எத்தனை பேர் ஒரு பொம்பளையை எதுக்குறதுக்கு நான் என்ன கொள்ளையடிச்சிட்டேன், நான் யாருக்கு திங்கிற சொத்துல மண்ணை வாரி போட்டேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 10 100 நான் சேர்த்து வச்ச காசு. உண்மையாலுமே அந்த பாண்டியும் அந்த முருகனை இருக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த காசு நான் உழைச்ச காசு, என்னை எல்லாரும் கேவலப்படுத்தின காசு, ஒவ்வொருத்தரும் என்னை திருந்தி வாழ்ந்தால் கூட இப்படி அப்படி இப்படி அப்படி பேசின காசு. அது எங்கே இருந்தாலும் வரும் 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 சரியா. ஆனால் என் கண்ணு கலங்கிறதும் என் மனசை வலிக்கிறதும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் நான் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இன்றைக்கி என் பையனை ஒரு பெரிய காலேஜில் நான் சேர்க்குறேன். அப்படின்னா சரி நம்ம சம்பாதிக்கிறது கடன் கட்டுறதுக்கெலாம் சரினாலும் இந்த மசாலாவை விற்றுனா தான் அவனுக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டி சின்னவனுக்கு என்ன தேவையோ அந்த ஃபீஸெல்லாம் கட்டுவணும். நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. மீடியாவில் பேசுகிற கூட 10 நிமிஷம் ஏதோ ஒரு கண்டென்ட்டாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்த உழைப்பில் இருக்கிற வழி எவ்வளவு தெரியுமா. என்னால் இங்கேருந்து மாடியில் ஏற முடியலை, அங்கேருந்து அள்ளிட்டு வர முடியலை. நேற்று ஆம்பளை மாதிரி அவர்கிட்ட கொடுத்து விட்டு நாங்கள் 2 பேரும் அரைக்க கொடுத்தேன். திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நான் ஆம்பளை மாதிரி தூக்கிட்டு வந்தேன். வந்து அதை பக்குவமாக வச்சு இப்போ இதை முடிகிடி எதுவும் பற்றாமல் இங்கே பாருங்கள் எங்கள் வீடு நேற்று பாருங்கள். அப்புறம் கூட வந்து இதெல்லாம் இப்போ போட்டேன், அதனால் அப்படியே இருக்குது. யாரும் கோவிச்சுக்காதீங்க. இந்த பாருங்கள் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை இருக்க மிளகா அப்படி போட்டுச்சு கண்ணில். காலையிலேயே நான் பார்சல் போடுறதுக்கு முன்னாடியே கடவுளை கும்பிட்டு விளக்கு ஏற்றி இந்த பாருங்க திருச்செந்தூர் முருகன் தெரியுதா, முருகன் ஒரு நிமிஷம் என் கண்ணில் லேசாக என்கிட்ட இருந்து அப்படி பட்டுருச்சியா, கண்ணு எரியுதியா, இறங்கியா கையா கழிக்கிறேன். ட்ரெஸ்ஸில் எங்கேயோ இருந்து கண்ணில் பட்டுருச்சு. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மசாலாவாக இருந்தாலும் கூட கடவுள் நல்லபடியாக, ஏன் தெரியுமா, ஒரு வேளை வயிற்றுக்காக தானே நீங்கள் மூடு கஷ்டப்படுறீங்க, அது நல்லபடியாக சமைச்சு குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாருமே பட்டாங்க. இங்கே பாருங்கள் காலையிலேயே முருகனுக்கு 11 ரூபா காணிக்க போட்டு விளக்கேற்றி இந்த பாருங்கள் பத்தி இப்போ தான் எரிஞ்சு முடிஞ்சிருக்குது. பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு சாமிக்கு காணிக்க போட்டுட்டு தாங்க நான் வந்து என்னோடய வேலையை பார்ப்பேன். எங்கள் ஊரில் பாருங்கள் எங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகனும் கணக்கப்பட்டி சித்திரையாவும் இது பிள்ளையார்பட்டியில் பிள்ளையாருக்கு போட்ட அந்த அருகம் பிள்ளும் இந்த 2 சகோதரிகளுக்கு வாங்கி இந்த படத்தை அவரை பாதத்தில் வச்சு நான் கொண்டு வந்தேன். ஆனால் யாருக்கு இருக்கோ அது எனக்கு தெரியாது. நான் இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம், எங்கள் வீட்டுக்கு யாராவது கடவுள் வந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. ஒரு சகோதரிக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சி போகவே முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போனார் முருகன். அதனால் இந்த விநாயகர் 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு சுத்தமாக உங்களுக்கு நான் மசாலா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக நான் என்ன சுத்தம் பார்ப்பனோ அதே சுத்தம் தான் என் சகோதரிக்காகவும். ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிச்சுக்காங்க. என் சூழ்நிலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி பழி வாங்கிருச்சு. உங்களுக்கு மசாலா நான் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோடய வேலை, எனக்கு பசிக்குது, மயக்கம் கிருகிருன்னு ஒரு தண்ணி கூட கொடுக்கலையா பார்த்துக்கங்க. எங்கக்கா எங்கக்கா எங்கக்கான்னு எல்லாரும் கேட்டீங்க. இந்த பாருங்கள் மசாலா போட்டாச்சு. இது எல்லாமே ஒரு ஆர்டரு. இதில் எல்லாமே இந்த சைடு இருக்கிறது பூரா 1 கிலோ பாக்கெட்டு, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே 1/2 கிலோ பாக்கெட்டு. இதில் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 19 கிலோ இருக்குது சரிங்களா. 19 கிலோ. இன்னும் எனக்கு 10 தான் பத்தலையான்னு தெரில, பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி தான் அது தெரியும் எவ்வளவு இதுவாக ஆகுதுன்னு சொல்லிட்டு. பத்தலைனா நான் அரைச்சி வச்சுருக்கிறதுல கூட இப்போ கூட காலையில் கொஞ்சம் நான் அரைச்சதில் பத்தலை, ஒரு 1/2 கிலோ அதை எடுத்து அப்படியே போட்டுட்டேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இருங்க உட்காந்துக்கிறேன். வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சி வலிக்குதியா, பீரியட் டேட் வேறையா இன்னும் வரல, இதனாலே எனக்கு வயிறு வேற வலிக்குது, என்னால் முடியலை. ஏன்னா உழைச்ச காசியா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லோரும் சொல்கிறீங்க நான் காசு சேர்த்து வச்சுருக்கேன், நகை சேர்த்து வச்சுருக்கேன், யாரையும் ஏமாற்றி இல்லை. நான் வயிற்ற கட்டி வாயை கட்டினது அரைக்கிற மாவு மில்லு காட்டுற கூட காசு இவ்வளோ ரூபா வந்துருச்சுன்னா அவர்கிட்ட 50 ரூபா குறைக்கிறதுக்கு 5 மணி நேரமாக பேசினேன். என்னக்கா நீ இப்படியெல்லாம் வந்துட்டேன்னு. ஏன்னா காசோட அருமை என்னங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தேவைகள் அதிகம்,
ஏன்னா அவனுக்கு காலேஜ் போகிறாங்க. இப்போ தான் என்னோடய சகோதரிகள் நிறைய பேர் சொன்னாங்க, காலேஜுக்கெல்லாம் போனால் திடீர்னு காசு கேட்பாங்கக்கா. அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, சரி நம்ம வருமானத்தில் எடுக்காமல் நம்ம கஷ்டப்படுற இந்த மசாலா காசுலேருந்து அப்பப்போ கிடைக்குதா ஒரு 1000 2000 அவனுக்கு கொடுத்து அவன் செலவழிக்க மாட்டான், எனக்கு அது தெரியும். அவன் சேர்த்து வச்சுக்கிட்டானா அவனுக்கு தேவைகளுக்கு செஞ்சுக்கணும்னு சொல்லி நான் இந்த தொழிலை கையில் எடுத்து இதில் வந்த வருமானத்தை தான் நான் காலேஜுக்கும் ஹாஸ்டல் ஃபீஸுக்கும் நான் கட்டியிருக்கேன். உண்மையானே சொல்கிறேன். அதுக்கு மனசார என் சகோதரிகளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த காசு அப்படியே மனசெல்லாம் கடந்து குமுறுது, அவ்வளோ வேதனையாக இருக்குது. எனக்கு யூடியூப்பில் வர்ற காசாக இருந்தாலும் எங்களை அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ கேவலப்படுத்த 4 பேர்கிட்ட போனால் கூட அந்த வழி தெரியாதுங்க. ஆனால் 24 மணி நேரம் ஒரு லைவ் போட்டால் உட்காந்துக்கிட்டு, நீ அப்படி போன, குடியை கெடுத்த, குடும்பத்தை கெடுத்த, நீ நாசமாக போயிடுவ, நீ இது அதுன்னு அப்படியெல்லாம் கரிச்சு கொட்டி ஒரு காசு நான் சேர்த்தேன். என் பிள்ளையோட படிப்புக்காக சேர்த்தேன். திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா யார் நமக்குன்னு நிற்பா? மலை மாதிரி நம்பி இருந்த ஒருத்தவங்களே இன்றைக்கி இல்லைங்க போது தான் அந்த சேவிங்கே நான் ஆரம்பித்தேன். எவ்வளோ பேர் எனக்கு கொடுத்தாங்க தெரியுமா? வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்த காசை தான் என் காசை நான் செலவழிச்சிட்டு இதை நான் சேவிங்கில் வைப்பேன். நான் எப்போவுமே என்கிட்ட இருக்கிற பழக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் காசு எடுத்து வச்சுக்குவேன். திடீர்னு நாளைக்கு நமக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய ஒரு துரோகத்தை ஏற்றுக்க முடியலைங்க. நம்பிக்கை துரோகத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. காசு கூட எனக்கு ஒரு விஷயம் இல்லை, கடவுள் கொடுப்பார். அது இப்படி போகணும்னு இருந்தால் அது போகும். ஆனால் ஏற்றுக்க முடியல. நம்பிக்கை துரோகங்கிற ஒரு விஷயத்த என்னால் ஜீரணிக்கவே முடியலை. அவ்வளோ வேதனை, அவ்வளோ வலி, அவ்வளோ கஷ்டம். நான் அப்படி அழுது நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. மனசெல்லாம் ரணரணமாக இருக்குது. நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒருத்தன் இப்படி பேசுனான்னு சொன்ன ஒரே கதை, அடுத்த நிமிஷம் நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி நான் செஞ்சேன். எப்படி எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு மனசு வந்துச்சு தெரியல. இந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் மனசில் இருக்க ஒவ்வொரு வேதனையும் உங்களே தவிர யார்கிட்ட எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு மற்றவங்க நான் கோயிலுக்கு போகிறேன் இல்லை நான் ஏதாவது பேசுகிறேன்னா தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன ஒரு மன வேதனையில் இருக்கேன்னு. என்னால் என்னால் இது பண்ணவே முடியலை. அதனால் இப்போ கூட பாருங்கள், இதில் வந்த காசு எல்லாமே எதுக்கோ கொடுத்து செலவழித்து அதுலேயும் மிச்சப்படுத்தி இந்த திலீப்பாக்கு காலேஜுக்கு போகும்போது அவன் கையில் 1000 2000 நான் கொடுத்து விடணும் அவனுக்கு செலவுக்குன்னு சொல்லி. அப்படிங்கும்போது நான் கஷ்டப்பட்ட காசு. சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மசாலாக்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய என்னோடய சகோதரியர் எல்லாருக்குமே மனசார நன்றி. ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும், ஆனால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஏன்னா கை நீட்டி நான் காசு வாங்கியிருக்கேன். உங்களோட உழைப்பு அதை நான் ஏமாற்றவே கூடாது. வேணும்னா 100 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு கூட நான் வாங்கிக்குவேன். இன்றைக்கி போட்டுட்டேன். நான் ரொம்ப அடுகலை. என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அப்படி தொடச்சா கூட கண்ணில் பட்டுருது. அதனால் கடவுள் இருக்கார். கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. நான் இன்னும் நிறைய கோயில்களுக்கு போகணும். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொட்டணும். அதனால் சகோதரி அவர்களே, நீங்கள் கோவிச்சுக்காதீங்க. நான் கோயிலுக்கு போகிறேங்கிறனால உங்களுக்காக போகிறேன். உங்களுக்காக நீங்கள் எங்களை பசி ஆற்றின, எப்படி ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் பசி ஆற்றுவாளோ அந்த மாதிரி எங்களுக்கு எத்தனையோ நாள் நீங்கள் பசி ஆற்றிருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிறது அது தனிப்பட்ட விஷயம். அது நீங்கள் என்ன ஒப்படுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பேசும்போது உங்களைன்னு நினைக்காதீங்க. நான் கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணி கூட ஏதாவது கோயிலில் போய் சத்தியம் பண்ணி கூட உங்களை பேசுகிறேன்னு, நான் இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட நான் சத்தியம் கூட பண்ணிட்டு வர்றேன். சரிங்களா? அதனால் மசாலா ரெடி ஆயிடுச்சியா, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே போட்டு விட்ருவேன். இந்த 1 நாள் 2 நாள் காத்திருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மசாலா பேர் சம்பாதிக்கிறது, நாணயம், நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை என் நம்பிக்கையை என் சகோதரிகள் என் மேலே வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஒரு பொறாமை போட்டி, வாங்காதீங்க அவள் அதை பண்ணுறா இதை பண்ணுறா எதுவும் பண்ணலை. என் வீட்டுக்கு நான் எப்படி அரைப்பேன் பாருங்கள். இதெல்லாம் நான் அரைச்சது தான். நான் காமிச்ச கலருக்கும் இந்த கலருக்கு ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? நான் வீட்டில் வச்சுருக்கேன் அதே பொடியாக நீ காமிச்சேன் அதே கலர், ஒரு துளி கூட இதுலேருந்து எதுவுமே மாறாது. உங்களுக்கு போட்டுட்டேன். இனிமேல் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா கொரியர் போடணும். இந்த திலீப்பா காலையிலே இருந்த கொரியர் கவரில் எழுதிட்டான். மிச்சம் உங்கள் அண்ணன் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். மத்தியானம் 4 மணிக்கு to 5 மணிக்கு கொரியர் ஆஃபீஸ் வந்துடும். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துடும். வெளியூராக இருந்தால் கொஞ்சம் ஒரு நாள் அடுத்த நாள் வரும். அதனால் ஆதரவு கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் மனசார நன்றி. என் வலியும் வேதனை என் கூட எவ்வளவோ இருந்தாலும் என்னை நம்பி காசு கொடுத்தவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் கடவுள் எங்கேயோ பிளாட்பாரத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி என்னை ஒசத்தி வச்சுருக்காருன்னா நான் எல்லாரையும் மதிப்பேன். ஏன்னா உங்களோட காசு நான் இது பண்ணிடக்கூடாதுங்கிறனால என்னை நம்பி எப்படி இவ்வளோ ஆயிரக்கணக்கில் போடுவீங்க?
சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் என்னோடதை கூட ஓரமாக வச்சுட்டு உங்களோட அந்த இதை நான் கொடுக்கணுன்னு எல்லாருக்கும் அனுப்பிடுறேன். நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரிகளே. இந்த தங்கச்சியவும் இந்த அக்காவையும் கொஞ்சம் முன்ன பின்ன சரிங்களா. அதனால் ரொம்ப நன்றி. எனக்கு பேசக்கூட வரல. இப்போ இதை முடிச்சுட்டு நான் அடுத்து திருப்பி பட்டுச்சியா, அதனால் திரும்பியும் நான் கோயில் மூலமாக தான் போகிறேன். என் மனசு ஆதங்கம் எப்படினாலும் தீராது. ஏன்னா என் கண்ணீரில் எவ்வளவு வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஏன் வர்றவங்க பூரா வர்றவங்கன்னு ஆம்பளையெல்லாம் சொல்ல மாட்டேன், வர்றவங்களாம் என் நெஞ்சில் குத்துறதுக்கு எப்படி மனசு வருது. என் கையிலே சாப்பிட்டுட்டு என் கையிலே குத்துறதுக்குன்னு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை சத்தியமாக பண்ணுவேன். இந்த வேலை என்னோடய பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கட்டம் என்னென்னங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். ட்விஸ்ட்டும் இருக்கும். இதுக்கும் அந்த அம்மாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. என்னோட தனிப்பட்ட விஷயம், என் மனசு ரணமாச்சு இல்லையா, அதுக்கு தனிப்பட்ட விஷயமா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாமே இனிமேல் வெயிட் பண்ணி பாருங்கள். திலீபா காலேஜ் போகிற வரைக்கும் அமைதியாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி பாருங்கள் சரிங்களா. ஓகே சகோதரிகளே, எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அழகாக நாளைக்கு வந்துடும். சனி ஞாயிறு சமைச்சு குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட நான் அந்த கடவுள் புண்ணியத்தில் அந்த முருகன் புண்ணியத்தில் சந்தோஷமாக சாப்பிடுங்க, நல்லபடியாக இருங்க சரிங்களா. அடுத்த ஆர்டர் நான் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறேன். எனக்கு ஆர்டர் கொடுங்க ஓகேவா. உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட நம்பிக்கைக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். பாய்.